ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சி மூலமாக ஏற்றுமதி தொழில் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு 11 ஸ்டெப்ஸில் எல்சி மூலமாக ஏற்றுமதி தொழில் எப்படி பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த 11 ஸ்டெப்ஸையும் பாருங்கள். இப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்போர்ட்டரும் எக்ஸ்போர்ட்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. அந்த கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறமா இம்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பேங்க்குக்கு போய் ஒரு எல்சி ஓப்பன் பண்ணுங்க, அதாவது ஏற்றுமதியாளர் பேருக்கு ஏற்றுமதியாளர் வங்கிக்கு ஒரு எல்சி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பேங்க்ல ரெக்வெஸ்ட் பண்ணி அவர் ஒரு எல்சி ஓப்பன் பண்ணுறாரு. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டருடைய பேங்க் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய அந்த இம்போர்ட்டருடைய அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு செக்யூரிட்டி, ஏதாவது ஒரு அடமானமாக வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட்டருடைய பேருக்கு எக்ஸ்போர்ட்டருடைய பேங்க்குக்கு ஒரு எல்சி அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த எல்சி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் மெத்தடில் எக்ஸ்போர்ட்டருடைய பேங்க்கை ரீச் பண்ணும். இந்த ஸ்விஃப்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பாதுகாப்பான மெத்தட். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க்குக்கு எல்சி வந்துடும். அதாவது ஏற்றுமதியாளருடைய பேங்க்குக்கு எல்சி வந்துடும். எல்சி வந்த உடனே பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுமதியாளருக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்சி வந்திருக்குது, வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. இன்கேஸ் இம்போர்ட்டர் உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்கள தபால் மூலமா அனுப்ப சொல்லக்கூடாது. அது ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ தபால் மூலமாக நீங்கள் எல்சி அனுப்ப சொல்லாதீங்க. ஒன்லி த்ரூ பேங்க் வழியாக நீங்கள் அனுப்ப சொல்லுங்கள். உங்களுக்கு இம்போர்ட்டர் நல்லா தெரியும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்கள நீங்கள் தபால் மூலமாகவே எல்சியை அனுப்ப சொல்லலாம். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா பேங்க் மூலமாக எல்சி வாங்குறது தான் ஒரு பாதுகாப்பான ஒரு வழி. ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க. அந்த கான்ட்ராக்ட்ல என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்களோ அதே கண்டிஷன்ஸ் தான் எங்கேயும் இருக்கணும் அப்படின்னா எல்சிலையும் இருக்கணும். இதை நீங்க நல்ல தரவா செக் பண்ணணும். நீங்க அந்த பேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர்ட்டையும் நீங்க அந்த கான்ட்ராக்டை காமிங்க. கான்ட்ராக்டை காமிச்சிட்டு நீங்க பேங்க்லயும் நீங்க அட்வைஸ் கேட்டுக்கலாம், ரெண்டு மேட்ச் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்சியில என்ன, அதாவது கான்ட்ராக்ட்ல என்ன இருக்குதோ அதே இது எல்சியில இருந்தா மட்டும்தான் நமக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லாமல் நமக்கு கிடைக்கிறதுக்கான வழி இருக்குது. இப்போ ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா எல்சியில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா அந்த கான்ட்ராக்டை வச்சு நம்ம எல்சியை திரும்ப திரும்ப படித்து பார்த்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒரு வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இறக்குமதியாளருக்கு இமெயில் அனுப்பி அவர்கிட்ட நீங்கள் எங்களுக்கு எல்சியை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும். ஒருவேளை இம்போர்ட்டர் உங்களுடைய எல்சியை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் திருத்த முடியாது, நீங்கள் சும்மா நீங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பிச்சு வைங்க, மிஸ்மேட்சாக இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை அனுப்பிச்சு வைங்க, அனுப்பிச்சு வச்சாலும் நாங்கள் பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் இம்போர்ட்டர் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை ஒத்துக்கிடாதீங்க. ஏன்னா தெரியாத இம்போர்ட்டராக இருந்தால் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம ஏமாற்றப்படுறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. எல்சியும் அந்த கான்ட்ராக்டும் ஒத்து போகலை அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாத கண்டிஷன்ஸ் எல்சியில் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம அதில் மாற்றங்கள் கேட்டு அந்த மாற்றங்களை எல்சியில் பண்ணி திரும்ப பேங்க்ல அவங்க திரும்பவும் அதை சேஞ்ச் பண்ணி நம்ம பேங்க்குக்கு திரும்ப அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணணும். இப்போ ஸ்டெப் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிரெடிட் லோன் வாங்குறது. இப்போ நம்ம பேங்க்ல எல்சி வந்துருச்சு. அந்த எல்சியை நம்ம பேங்க்ல காமிச்சு அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷிப்மெண்ட் அனுப்புறதுக்கு பேக்கிங் கிரெடிட் லோன் நம்ம வாங்க முடியும். பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணுவாங்க. அதையும் செக் பண்ணிட்டு அதே மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதையெல்லாம் அவங்க ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லோன் தருவாங்க. எதையுமே அவங்க சும்மா ஒரு எல்சி வந்த உடனே எல்சிக்கு அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்டெப் 7 பார்க்கலாம். ஸ்டெப் 7ல் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கிங் கிரெடிட் லோன் நம்ம வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் நம்ம குட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி நம்ம சரக்குகளை ஷிப்மெண்ட் பண்ணுறோம். ஷிப்மெண்ட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடுவோம். அந்த டாக்குமெண்ட்ஸ்
பிழை இல்லாம இருக்கணும். அதாவது எக்ஸாக்ட்டா வந்து அந்த எல்சில வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ, அதே டாக்குமெண்ட்ஸ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா வந்து, கரெக்ட்டா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுல வந்து மிஸ்மேட்ச் ஆனுச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஃபாரின்ல இருந்து அந்த மணி வந்து வராம போயிடும். ஸோ நமக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்து பேங்க்ல போய் என்ன பண்றோம் அப்டின்னா வந்து, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்றோம். ஸ்டெப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து பேங்க்ல வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிடுறீங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பேங்க்ல உள்ள ஆஃபீஸர வந்து நீங்க வந்து செக் பண்ண சொல்லுங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி. இன் கேஸ் நீங்க வந்து கடன் வாங்கியிருந்தீங்க, அதாவது பேக்கிங் கிரெடிட் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து, பேங்க்கே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ வந்து பொறுப்புல எடுத்துப்பாங்க. நீங்க வந்து கடன் வாங்கி தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க பேக்கிங் கிரெடிட் லோன் வாங்காம வந்து, உங்களுடைய சொந்த பணத்த யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம் வந்துனா, ஏற்றுமதி பண்ண முடியும். இப்போ ஸ்டெப் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பேங்க் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா வந்து, பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, டாக்குமெண்ட்ஸ வந்து இறக்குமதியாளருடைய வங்கிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பேங்க்குக்கு வந்து அதாவது இம்போர்ட்டருடைய பேங்க்குக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து போய் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இம்போர்ட்டருடைய பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. எல்லாம் கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி. எல்லாம் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆச்சுன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இமிடியேட்டா வந்து ஃபண்ட்ஸ வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அது வந்து சைட் எல்சியா இருந்துச்சு அப்படின்னா. சைட் எல்சின்னா இமிடியேட்டா வந்து ஃபண்ட ரிலீஸ் பண்ணிருவாங்க. இதே இது யூசன்ஸ் எல்சியா இருந்துச்சு அப்படின்னா வந்து, அந்த யூசன்ஸ் அந்த கிரெடிட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பணத்த வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அதாவது யூசன்ஸ் எல்சி வந்து பார்த்தீங்கன்னா, 30 டேஸ் இருக்கு, 60 டேஸ் இருக்கு, 90 டேஸ் இருக்குது. இந்த மாரி அந்த நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பணத்த வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஏற்றுமதியாளருடைய வங்கிக்கு. இப்போ ஸ்டெப் நம்பர் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எக்ஸ்போர்ட்டருடைய பேங்க்குக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியன் பேங்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, அந்த டாலர்ஸ்ல வந்திருக்கிற அந்த அமௌண்ட்ட வந்து ஐஎன்ஆரா வந்து கன்வெர்ட் பண்ணி, உங்களுடைய லோன் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இன் கேஸ் நீங்க வந்து லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து லோன் எதுவும் வாங்கல, உங்க சொந்த பணமா இருந்துச்சு அப்படின்னா வந்து, உங்க கரண்ட் அக்கவுண்ட்லயே வந்து என்ன ஆயிரும்னா, ஐஎன்ஆரா வந்து கிரெடிட் ஆயிரும். அது வந்து இந்தியன் மணியா வந்து மாறி அவங்க கிரெடிட் பண்றதுக்கு வந்து, ஜஸ்ட் வந்து ஒரு 1 நாள்ல இருந்து 3 நாளைக்குள்ள வந்து முடிச்சு குடுத்துருவாங்க. இப்படிதான் எல்சி மூலமா வந்து ஏற்றுமதி தொழில் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவுடைய எண்ட்ல வந்து எண்ட் ஸ்க்ரீன் வரும். அந்த எண்ட் ஸ்க்ரீன்ல இருக்கிற அந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ போய் நீங்க வாட்ச் பண்ணாலே வந்து, உங்க வீட்ல இருந்தே வந்து இலவசமா வந்து நீங்க வந்து ஏற்றுமதி தொழில வந்து கத்துக்க முடியும். இந்த வீடியோல நான் குடுத்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து, நம்மளுடைய சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.